வணக்கம், சசிகுமார் டாக்ஸ். இந்த வீடியோவில் நியூஸ் பேப்பர் இன்சர்ஷன் அட்வர்டைசிங் பற்றி பார்க்க போகிறோம். லோக்கலில் இருக்கிற பீப்புளுக்கு நம்மளுடைய பிஸ்னஸை எப்படி தெரியப்படுத்தலாம் என்ற விஷயத்தில் ஒன் ஆஃப் த அட்வர்டைசிங் அண்ட் மார்க்கெட்டிங் டெக்னிக் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதாவது நீங்கள் ஒரு ஏரியாவில் முக்கியமாக அந்த ஏரியா மக்களுக்கு நீங்கள் பிஸ்னஸ் பண்ணுறீங்க, ஒரு சர்வீஸ் கொடுக்குறீங்க, உங்களுடைய பிஸ்னஸை டெவலப் பண்ணுறதுக்கு ஒன் ஆஃப் த மார்க்கெட்டிங் டெக்னிக் தான் இந்த நியூஸ் பேப்பர் இன்சர்ட் என்றது. இட்ஸ் அ அட்வர்டைசிங். இது ஒரு விதமான அட்வர்டைசிங். இது ஒரு ட்ரெடிஷ்னல் வே ஆஃப் மார்க்கெட்டிங் தான். ஓகேங்களா? நம்ம நியூஸ் பேப்பர் இன்னமும் நிறைய பேர் படிக்கிறவங்க இருப்பாங்க. நீங்களே பார்த்துருப்பீங்க, சில இடத்துல நியூஸ் பேப்பர் வாங்கி பார்க்கும்போது அதுக்குள்ளே ஒரு சின்ன பேப்பர் இருக்கும். அதை ஃபேம்ஃப்ளெட் இல்லை ஃப்ளையர்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? உங்கள் கை அளவுக்கு இருக்கும். ஓகேங்களா? ஸோ அதை நீங்கள் படிக்கும்போது, நம்ம பக்கத்து தெருவில் இந்த மாதிரி ஒரு சென்டர் ஆரம்பிச்சிருக்காங்க, நம்மளுடைய 4வது தெருவில் ஒரு டென்டல் கிளினிக் ஆரம்பிச்சிருக்காங்க, ஸோ 3வது தெருவில் ஒரு மியூசிக் அகாடமி ஆரம்பிச்சிருக்காங்க, ஒரு கிட்ஸி ஸ்கூல் நம்ம ஏரியாவில் வருது, நம்ம ஏரியாவில் புதுசாக ஒரு விஷயம் வந்துட்டுருக்குன்னு சொல்லிட்டு இப்படி லோக்கலில் நடக்கிற ஒரு விஷயத்த ஈஸியாக தெரிஞ்சுப்பாங்க பீப்புள் இந்த நியூஸ் பேப்பரில் இருக்கிற இன்சர்ட்னால. அந்த இன்சர்ட் ஒரு ஃபேம்ஃப்ளாட்டாக ஃப்ளையராக இருக்கலாம்னு நான் ஏற்கனவே சொன்னேன். ஸோ நார்மலாக ஒரு சின்ன ஏரியா, சின்ன பகுதி அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நியூஸ் பேப்பர் அந்த இடத்துல ஒரு 20,000 பேருக்காவது போய் சேருது, முக்கியமாக சிட்டிஸ் அண்ட் டவுன்ஸ். ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த 15,000 20,000 பேருக்கு நீங்கள் ரீச் பண்ணுறீங்க அப்படின்னா அது ஒரு சாதாரண ரீச் கிடையாது. தீஸ் பீப்புள் பே அ லாட் ஆஃப் அட்டென்ஷன் அண்ட் தே கிவ் லாட் ஆஃப் வேல்யூ டு யுவர் பிஸ்னஸ். ஒரு பிஸ்னஸ் அட்வர்டைஸ்மெண்ட்ன்றதை விட அந்த அட்வர்டைஸ்மெண்ட்டை எங்கே பார்க்குறாங்க, எந்த மெட்டீரியல் மூலிமா, எந்த மீடியம் வழியாக பார்க்குறாங்கன்றது ரொம்ப முக்கியம். ஒரு நியூஸ் பேப்பரில் இன்சர்ட்டாக வரும்போது தே கிவ் வேல்யூ டு இட். அதனால் கன்வர்ஷனும் அதிகமாகுது, பிராண்டிங்கும் கிடைக்குது, பிஸ்னஸ்க்கு லீட்ஸும் கிடைக்குது. சரி, இந்த மாதிரி நியூஸ் பேப்பர் இன்சர்ட் பண்ணுறதுக்கு இப்போ சென்னை மாதிரி பகுதியில் எவ்வளோ ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் ரேஞ்சஸ்ங்க. அதாவது நம்ம எந்த ஒரு அட்வர்டைசிங் காஸ்ட்டையும் நம்ம ஃபிக்ஸ் பண்ண முடியாது. பட் அது 30 பைசா இருக்கலாம், 50 பைசா இருக்கலாம், அதுக்கு மேலேயும் இருக்கலாம். நீங்கள் யூ ஹாவ் டு ஸ்பீக் வித் த ஏஜென்ட்ஸ் இருப்பாங்க. அதுக்காக நியூஸ் பேப்பர் ஏஜென்ட்ஸ் இருப்பாங்க. ஒவ்வொரு ஏஜென்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஏரியாவை கவர் பண்ணி நியூஸ் பேப்பரை டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவாங்க. அதில் இதை இன்சர்ட் பண்ணி டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஸோ நீங்கள் இந்த மாதிரி ஃபேம்ஃப்ளெட் கொடுக்கும்போது மெசேஜை ப்ராப்பராக கன்வே பண்ணும். அந்த ஃபேம்ஃப்ளெட்டில் நிறைய விஷயத்தை போட்டு ஒரு மாதிரி கொஞ்சம் பண்ணாமல் நீங்கள் ப்ராப்பராக உங்களுடைய நீங்கள் என்ன சொல்ல வரீங்க பீப்புளுக்குன்றதை கம்யூனிகேட் பண்ணுங்கள். பார்ப்பாங்க, பெரியவங்க சின்னவங்க எல்லாமே நியூஸ் பேப்பர் இன்னமும் படிச்சுட்டு இருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அவங்களுக்கெல்லாம் அதை போய் சேரும், அவங்க பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு சொல்லுவாங்க. இப்படியே அதை ஸ்ப்ரெட் ஆகும். இதனுடைய ஈவன் இப்போ ஒரு 10,000 பேருக்கு ரீச் ஆகிறதுக்கு கூட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 4,000 5,000 செலவாகலாம். ஓகேங்களா? பட் இதை பற்றியான காஸ்ட் நீங்கள் கூகுளில் அடித்து பார்க்கலாம், ஜஸ்ட் டயலில் பார்க்கலாம். இந்த மாதிரி நிறைய ஆன்லைனில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நியூஸ் பேப்பர் இன்சர்ட்டுக்கு எவ்வளோ செலவாகும், அதை எப்படி பண்ணுறதுன்றத விஷயங்கள்லாம் அவங்க கைட் பண்ணுவாங்க. நியூஸ் பேப்பர் இன்சர்ட்டை நீங்கள் ஆல்ரெடி பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸை கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. இனிமேல் பண்ணலன்னா அதை பற்றி நீங்கள் திங்க் பண்ணுங்கள். இந்த ஐடியா பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதையும் கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். தேங்க்யூ வெரி மச். திஸ் இஸ் சசிகுமார் டாக்ஸ். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.